விஜயகாந்துக்கு சம்பந்தம் இல்லை. அவர் வந்து முதலமைச்சராக இருந்துட்டாங்க, அவர் இருந்துகிட்டு இருக்காரு. மற்றபடி அவர் வந்து எந்த ஒரு செயல்பாட்டையும் அவர் ஒன்றும் காட்டலையே. அசம்பிளி ஆகட்டும், பொதுக்கூட்டமாகட்டும், எங்கேயும் வந்து திட்டங்கள் எதுவுமே அவர் சொல்லலையே. ஒரு பட்ஜெட்டும் போட்டாரு. அந்த பட்ஜெட்ல என்ன சொன்னார்னு யாருக்குமே தெரியாது, அவருக்கே தெரியாது. 234 தொகுதியிலே அவர் நின்றாரு. 108 தொகுதியில தான் ஜெயிச்சார். 126 இடங்கள் அவர் தோற்காட்பட்டிருக்காரு. ஆனால் மக்கள் ரிஜெக்ட் தான் பண்ணாங்க. தபாஷ் மீனா படத்துக்கு அப்புறம், கல்யாமணி பிரம்மச்சாரி படத்துக்கு பிறகு நான் ஒரு முழுநீள காமெடி படம் இப்போதான் நம்ம சட்டமன்றத்தில் தான் பார்க்குறேன். நயனா நாகேந்திரன் என்ன தப்பா சொன்னாரு? அப்பா எங்கன்னு உங்க அம்மா கிட்ட தான் போய் கேட்கணும்னாரு. அது என்ன தப்பு? நேபாளினுடைய தலைநகர் காட்மாண்டு விட்டா அடுத்த இடம் எங்க தெரியுமா? நாமக்கல். நம்ம ஊர்ல இருக்கிற நாமக்கல் வந்து எங்க போக தெரியுமா? பர்மாவுக்கு. பர்மாவில் இருந்து காட்மாண்டுல இருந்து நாமக்கல்ல இருந்து பர்மா. இதுதான் ட்ரக் ட்ரையாங்கிள். ஒருத்தன் சொல்றாரு, அவருக்கு ரொம்ப வேலை இருக்குதான், அசம்பிளியில பதிலாம் சொல்ல மாட்டாராம், அவ்வளோ டைம் இருக்கு, அவ்வளோ பிஸியா இருக்காராம். சொல்றாரு. அதையும் நம்ம கேட்டுக்கிட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். தைரியமா ஒரு மந்திரி சொல்றாரு, தெம்பு இருந்தா திராணி இருந்தா பேசுக பார்க்கலாங்கிறாரு. அதை ஒரு லைன் ஒன்று வச்சிருக்காரு அவரு. எதுக்கு எடுத்தாலும் தெம்பு இருந்தா திராணி இருந்தார். நேயர்களுக்கு வணக்கம். இந்த நம்மோடு அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று 100 நாட்கள் நிறைவடைந்திருக்கு. 100 நாட்கள்ல தாவேக அரசோடைய செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? ஏன்னா முதலமைச்சர் விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னா, 100 நாட்கள் ஒரு யுகத்தின் மக்களுடைய மனசாட்சின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஆட்சி எப்படி பாக்குறீங்க? யாருடைய மனசாட்சி? மக்களுடைய மனசாட்சி. அது என்னவோ தெரியாது. 100 நாள் முடிச்சதுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள். 100 மணி நேரம் கூட தாங்க மாட்டாருனாங்க. 100 நாள் வரலும் ஓடிட்டாரு. அமித்ஷாவுடைய ஆதரவு இருக்கிறவங்க அவருக்கு வந்து பிரச்சனை எதுவும் கிடையாது. அவர் ஜாலியாக இருந்துகிட்டு இருக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா ஆட்சி வந்து அமித்ஷாவை தான் நடத்துறாரு. விஜயகாந்துக்கு சம்பந்தம் இல்லை. அவர் வந்து முதலமைச்சராக இருந்துட்டாங்க, அவர் இருந்துகிட்டு இருக்காரு. மற்றபடி அவர் வந்து எந்த ஒரு செயல்பாட்டையும் அவர் ஒன்றும் காட்டலையே. அசம்பிளி ஆகட்டும், பொதுக்கூட்டமாகட்டும், எங்கேயும் வந்து திட்டங்கள் எதுவுமே அவர் சொல்லலையே. ஒரு பட்ஜெட்டும் போட்டாரு. அந்த பட்ஜெட்ல என்ன சொன்னார்னு யாருக்குமே தெரியாது, அவருக்கே தெரியாது. அது உதயநிதி அழகா சொன்னாரு. இன்னைக்கு இருக்கிற இந்த அரசாங்கத்தை, இந்த சட்டமன்றத்தில் யார் அமைச்சர்னு அவங்க கட்சிக்காரர்களுக்கே தெரியல. யாருக்கிட்ட கேள்வி கேட்டால் எந்த மந்திரியை பதில் சொல்றாங்க, துறைக்கு சம்பந்தம் இல்லாதவங்களாம் பதில் சொல்றாங்க, முதலமைச்சர் பார்க்க முடியாது, வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. அப்படி அதெல்லாம் தான் இந்த கமெண்ட்லாம் வந்துகிட்டு இருக்குது. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ ஜெயிச்சது எப்படின்னு தெரியும். அமித்ஷா நினைச்சாரு திராவிட இயக்கங்கள் கிட்ட இருந்து தமிழ்நாட்டை பிரிச்சு விட்டணும், அவங்க பிடியிலிருந்து பிடிச்ச கூட்டணும்னு நினைச்சாரு. ரஜினிகாந்தை கூப்பிட்டு பார்த்தா ரஜினிகாந்த் ஒத்து வரல. விஜயகாந்த் படுத்தோல்வி அடைஞ்சாரு. மக்கள் நல்லா கூட்டணி சரியா வரல. அதுக்கு பிறகு இவர் நல்லா வசமா மாட்டினாரு. ஒரு ரைடு விட்டாங்க. சொன்ன பேச்சை கேட்டுட்டு வந்து கட்சியெல்லாம் ஆரம்பிச்சு அவர் சொன்ன மாதிரிலாம் எழுதுனதெல்லாம் பேசி கொடுத்து பேசிட்டாரு. அதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணிட்டு வந்தாரு. கொள்கை எதிரினாரு. இன்னைக்கு வந்து அவருடைய கொள்கை என்னன்னு யாருக்கும் தெரியாது. அப்புறம் பெரியாரை ஏற்றுக்கொள்கிறேன், பெரியார் கடவுள் மறுப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னாரு. அதுவும் புரியல. கருப்பு சட்டையோட யாரும் வரக்கூடாதுன்னா அப்புறம் எப்படி பெரியார் ஏற்றுக்கலாம்னு யாரோ ஒரு பொண்ணு கேட்டுச்சு. நீ கருப்பு சூட்டில் வரைய, நீ எப்படி வரலான்னு கேட்டுச்சு. இந்த மாதிரி எல்லாம் கேலி பொருளும் கிண்டல் பொருளுமா மாறிட்டு இருக்குது, நிறைய இருக்குது. இதுக்கு மேலே பேசுனாக்க உள்ள திருடுவாங்க. ஏன்னா ரொம்ப எதா பேசுனாக்க உடனே ஜெயிலில் போட்டுடுறாங்க. அது ஒரு பார்க்குறோம். அந்த இந்த ஆட்சியில் அது ஒன்று நடக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம பார்க்குறோம். எமர்ஜென்சிக்கு அப்புறம் நான் அதை பார்க்குறேன். அரசியல் எதிரிகள் எல்லாம் டக்குன்னு ஜெயிலில் தூக்கி போடுறத இப்போ தான் பார்க்குறேன். அந்த ஒரு இது அவர் பண்ணுறார். மற்றபடி 100 நாள் ஆட்சிக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓட்டு போட்டதா சொல்கிறாங்க. ஞானேஷ்குமார் தான் பதில் சொல்கிறார். தேர்தல் ஆணையர் தான் பதில் சொல்லணும். அவர் தான் அதுக்கு காரணம். இன்னைக்கு விஜயனுடைய வெற்றிக்கு காரணம். நீங்கள் ஒரு கேள்வி உங்களை கேட்குறேன், எந்த கருத்து கணிப்புலையாவது விஜய் கட்சி ஜெயிக்குன்னு போட்டாங்களா? கிடையாது சார். 5 சீட்டுக்கு மேல கொடுக்கவே இல்லை. ஒரு கருத்து கணிப்புல கூட 5 சீட்டுக்கு மேல விஜய் கட்சி ஜெயிக்குன்னு யாரும் சொல்லல. ஜெயிச்சு ஆட்சியிலேயே உட்காந்து முதலமைச்சராக உட்காந்துட்டார். ஆனா அப்போ ஒன்றும் மக்கள் ஒன்றும் அவ்வளோ பண்ணி ஞானேஷ்குமாருக்கு ட்ரை பண்ணி பெருசா வரல. 234 தொகுதியிலேயே அவர் நின்றாரு. 108 தொகுதியில தான் ஜெயிச்சார். 126 இடங்கள் அவர் தோற்காட்பட்டிருக்காரு. ஆனால் மக்கள் ரிஜெக்ட் தான் பண்ணாங்க. இவர் அப்புறம் வந்து எல்லாத்தையும் வேலை கொடுத்து வாங்கி எல்லாம் அந்த
உதயசூரியன் சின்னத்தில் நின்றவங்கெல்லாம் அவங்க கூட்டணியில் இருந்தவங்களை தான் இவர் கூட்டம் வந்து இது நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவருடைய ஆட்சின்னு சொல்ல முடியாது. அதில் யார் ஆட்சின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு ராத்திரியில் மிச்சமெல்லாம் ஆனதெல்லாம் வச்சு வடகரைன்னு செய்வாங்களே, இந்த வடகரி ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. மீண்டு போனதெல்லாம் வச்சு ஒரு அரசை வச்சு அதுக்கு அவருக்குன்னு ஒரு ஆதவரிச்சின்னு ஒரு ஆசாமி இருக்காரு. இவர் குழப்பினது போதாது, அவர் குழப்புற குழப்பு இன்னும் என்னால் மறக்க முடியாது. லாட்டரி சீட்டுக்காரர்கிட்ட 90 கோடி வாங்கினேன்னாரு. யார் கொடுத்தது கேட்டார் உதயநிதி. என் மாமனார். அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்கறதானேன்னாரு. வாங்கினது நீ தானேன்னாரு. அப்போ நீ எந்த கட்சியில் இருந்தார்? உன் கட்சியில் இருந்தார். அப்போ என்ன நீ தான் பதில் சொல்லுன்னாரு. அதை என்னத்த பண்ணுறது, சிரிப்பு தான் வருது. அப்புறம் பேசிட்டு தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் இந்த ரெண்டு வார்த்தைகளை வச்சுக்கிட்டு அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. தெம்பு திராணி இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய பொய்ய சொல்லி மாட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். நீ அசம்பிளில் எந்திரிக்கும் போதெல்லாம் சிரிப்பாக இருக்குது. நல்ல நகைச்சுவை, நல்ல காமெடியாக தான் போயிட்டு 100 நாள் முழுநீள காமெடி படம். சபாஷ் மீனா படத்துக்கு அப்புறம் கல்யாமணி பிரம்மச்சாரி படத்துக்கு பிறகு நான் ஒரு முழுநீள காமெடி படம் இப்போதான் நம்ம சட்டமன்றத்தில் தான் பார்க்குறேன். 100 நாட்கள்ல வந்து 200 யூனிட் இலவச மின்சாரமா கொடுத்துருக்காங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படை அமைக்கப்பட்டிருக்கு. தாய் மாமன் சீரு, அண்ணன் சீரு, இதெல்லாம் நீங்க திட்டங்களா ஏற்கனவே இருந்ததுங்க. தாய் வீட்டு சீதனம் சொல்லி திமுக ஆட்சியிலே கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் அன்னைக்கு என்ன சொன்னாங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உனக்கு கல்யாண சீரே கொடுக்குறோம், உனக்கு முதல் பிரசவத்துக்கு பணம் கொடுத்துட்றோம், குழந்தைக்கு பணம் கொடுக்குறோம். இதெல்லாமே திமுக ஆட்சியிலே வந்தது தானே. மறுபடியும் அதுக்கு பேரை சூட்டிக்கிட்டாரு, இவர் பேர் வச்சுக்கிட்டாரு. பழைய முந்தையில புதிய கல்லுன்னு சொல்றது கூட இல்லை. பழைய முந்தையில பழைய கல்லை தான் ஊற்றிருக்காரு. ஏற்கனவே இருக்கிற கல்லு தான் ஊற்றிருக்காரு. 1 லட்சம் கோடி முதலீடு நாங்கள் வந்து 100 நாள் இழுத்து எங்க யார் கொடுத்தா, யார் வந்தா? காந்தராஜ் நான் ஒரு இது மீட்டிங் நடத்தினேன். 2000 கோடி வந்தது. எங்க இருக்குது எனக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. யார் கொடுத்தது என்ன கணக்கு, என்ன திட்டங்களுக்கு கொடுத்தாங்க, என்ன திட்டங்களை கொண்டு வர போற அந்த ஏதோ எவ்வளோ எத்தனை ஆயிரம் கோடி 1 லட்சம் கோடி அது கணக்கு சொல்லு. என்ன திட்டங்களுக்கா நீ கேட்ட, அவங்க என்ன திட்டங்களுக்கு கொடுத்தாங்க, எந்த கம்பெனில வந்து லிஸ்ட் கொடு. இன்னைக்கு ஒன்றும் கொடுக்கலையே. பத்திரிகையாளர்களே அலோவ் பண்ணி இன்னைக்கு ஒன்று ஒரு பத்திரிகையாளர்களை சந்திக்கவும் இல்லை, பார்க்க பேசவும் இல்லையா அவரு. என்ன காரணம் சார்? அதான் உதயநிதி சொல்றாரு. இதுக்கு மேல பேசுறா நான் வந்து தஞ்சாவூர்ல தான் இருந்தேன், தஞ்சாவூர் வந்து சென்னை கூட்டு வந்து கைது பண்ணி தஞ்சாவூர் கூட்டு போனாங்க. உங்களை என்ன சொல்றது? சிரிக்கிறாரு. ஒரு எதிர்கட்சி தலைவர் இப்போ அவங்கள பார்த்து சிரிச்சு கிண்டல் பண்ணாரு, பேசாம கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் எனக்கு புரியல. தஞ்சாவூர்ல இருந்த ஒரு சென்னைக்கு கூட்டிட்டு வந்து கைது பண்ணி தஞ்சாவூர் கூட்டு போறாங்க. அவரு அதான் சொல்றாரு, என்னையா நடக்குது, ஏதாவது புத்தியோட தான் நடந்துக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. அது என்ன காரணத்துக்காக கைது பண்ணாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல. இந்த நிமிஷம் வந்து உதயநிதியுடைய கைதுக்கு காரணம் எதுவுமே சொல்லலையே அவங்க. அதை விட படுமோசமா பேசணும்தான் சொல்றாங்க. நயினார் நாகேந்திரன் என்ன தப்பா சொன்னாரு? அப்பா எங்கன்னு உங்க அம்மா கிட்ட தான் போய் கேட்கணும்னாரு. அது என்ன தப்பு? உடனே அது ஒரு கூட்டம், உங்களாட்ட ஒரு கூட்டம் கேவலமாக பேசி விட்டார். அம்மா கிட்ட போய் கேளுங்கிறது தப்பா? கைது பண்றாங்க, நாகேந்திரன் கைது பண்ண மாட்டாங்க. பாஜக கொண்டு பயந்துக்கிறாங்க. அது அமித்ஷா முதலாளி கட்சி, அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதான் காரணம். இப்ப தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற 100 நாட்கள்ல 300க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு. 150க்கும் மேற்பட்ட பெண்கள் மீதான வன்முறை வந்து நடந்திருக்கு. சட்ட ஒழுங்கு வந்து இவ்வளவு வந்து கேள்விக்குரிய காரணம் என்ன சார்? இல்ல அதெல்லாம் நம்ம வந்து பேச முடியாது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு சமூக இது வந்து பார்வையே மாறி போச்சு. ஆணும் பெண்ணும் பல இடங்களில் சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். நீங்க காலையில இது பீக் ஹவர்ல ஆஃபீஸ் நேரத்தில் அப்படியே வண்டி எடுத்துட்டு போனீங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் நிற்கிற ஒவ்வொரு பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பூரா பெண்கள் தான் நிற்கிறாங்க, ஆண்களே இருக்கிறது இல்லை. ஆண்கள் படிக்க வர்றாங்களா இல்லையானே தெரியல. நான் ஒரு பொறியியல் கல்லூரியில் வேலை பார்க்குறேங்க. பொறியியல் கல்லூரியெல்லாம் வந்து ஆண்கள் தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். என்னுடைய துறையில் 60 பெண்கள் 10 ஆண்கள். எங்கே போனாங்க பெண்கள் ஆண்கள்னு தெரியல. யார் பொறியியல் கல்லூரிக்கே வர மாட்டேங்கிறாங்க, படிக்க வர மாட்டேங்கிறாங்க, வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்க. அது ஒரு மா சுப்பிரமணியம் அவர்கள் நடத்தின ஒரு மீட்டிங்கில் நான் பேசுகிறேன். ஆண்களையும் கொஞ்சம் கவனிங்க. பெண்களுக்கு இப்போ இலவச பஸ் கொடுக்குறீங்க, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க.
பெண்களுக்கு என்னென்னமோ படிப்பு புத்தகத்துக்கு கொடுக்குறீங்க, கல்யாணத்துக்கு கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்க. ஆனால் இருக்க நான் என்னையா பண்ணேன், எனக்கு என்ன கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். பொண்ணு பார்க்கறதுக்கு போயிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரருக்கு வந்து பொண்ணை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பொண்ணு வீட்டுக்காரருக்கு வந்து மாப்பிள்ளையை பார்க்குறாங்க. நல்லா சமைப்பாரா, வீட்டு வேலை பார்ப்பாரான்னு. அது மாதிரி ஆகிப்போச்சு. கேட்டுட்டு சொல்லான்னு சிரிச்சாங்க. அந்த அளவுக்கு போயிடுச்சு. அதனால அதை வந்து நீங்க வந்து ஆணையம் பண்ணி ஒரே இடத்துல சேர்த்து, நான் ஒரு பெண் என்னுடைய கல்லூரி என்னுடைய டிபார்ட்மெண்ட் மாணவியை வந்து ஒரு பையன்கிட்ட ஓவரா இருந்துட்டு இருந்தது. பார்த்தோன்னே கூப்பிட்டு அமைச்சா வந்தது. என்ன அந்த பையன்கிட்ட ஒரு வகைத்தொகை இல்லாமல் போயிட்டே இருக்கிறேன், ஒரு லிமிட்ல வச்சுக்க மாட்டியா, பழகிறேன் லவ் பண்றதெல்லாம் வேற விஷயம், தூரம் இல்லை. உடல் வந்து உடலை பறி கொடுத்துட்டீங்கன்னா போச்சு, ஜாக்கிரதை. பெண்ணுக்கு தான் தண்டனை, ஆணுக்கு ஒண்ணுமே கிடையாது, ஜாக்கிரதை. எல்லாத்தையும் கேட்டுட்டு ரொம்ப காலத்து ஆசாமின்னு நல்லா தெரியுது சார், இந்த காலத்தில் இதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அதெல்லாம் தெரியாது. நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெச்ஓடி. நாளைக்கு உங்கள் அப்பா அம்மா வந்து கேட்டாங்கன்னு நான் பதில் சொல்லணும். உங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு வந்து கேட்டால் அவங்க அப்பா அம்மாவோட சொல்கிறேன், இந்த மாதிரி இந்த பையனோட ஆடுது என்னன்னு பார்த்துங்கன்னு. நீங்களாம் சார் அந்த காலத்து மாதிரி இருக்கீங்க, இதெல்லாம் இன்னைக்கு அதெல்லாம் யாரும் கவலைப்படுறது சார், அப்பா அம்மா. அப்புறம் எங்கே பேசுறது? அப்படி இருக்கும்போது வந்து பல பாலியல் தொல்லைகள் வருது, அது இது இல்லைன்னு பத்திரிகைகளுக்கு செய்தியாக இருக்குது ஒழிய சமூகத்தில் அது பெரிய பயங்கரத்தை ஒன்றும் உண்டாக்கலையே. மக்கள் யாரும் அதுக்காக புரட்சி பண்ணிக்கிட்டு நிற்கலையே. எலக்ட்ரிசிட்டி வரல, தண்ணி வரலன்னா நிற்கிறாங்களே ஒழிய பெண்ணை பாலியல் பண்ணான்னு யாரும் வந்து கூட்டம் நிற்கிற மாதிரி தெரியலையே. சமூகம் மாறி போச்சுங்க, சமூகம் மாறி போச்சு. இல்லை, அதிகப்படியான போதை சம்பந்தமான கொலைகள் வந்து அதிகரிக்குது. குறிப்பாக கோவையில் வந்து போதைப் பொருள் விற்பனையை ஒட்டி அமுதங்கிற மாணவர் வந்து தகவல் கொடுக்குறாரு. அவரை வந்து அவங்க கூட படிக்க அடிச்சு கொலை பண்றாங்க. இங்க திருவொற்றியூர்ல கஞ்சா விற்பனையை ஒட்டி ஒரு மாணவர் தகவல் கொடுக்குறாரு, அவரையும் வந்து அடித்து கொலை செய்யறாங்க. இந்த கொலைகள் அதிக காரணம் என்ன சார்? அதாங்க, இதெல்லாம் மாஃபியா குரூப். கஞ்சா இதெல்லாம் வந்து விற்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் விற்பவர்கள், அவங்களுக்கு இதெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. இது இந்தியாவை ஒரு ட்ரக் ட்ரையாங்கல்னு ஒன்று உண்டு. நேபாளினுடைய தலைநகர் காட்மாண்டு விட்டா அடுத்த இடம் எங்க தெரியுமா? நாமக்கல். நம்ம ஊர்ல இருக்கிற நாமக்கல் இருந்து எங்க போக தெரியுமா? பர்மாவுக்கு. பர்மாவில் இருந்து காட்மாண்டுல இருந்து நாமக்கல்ல இருந்து பர்மா. இதுதான் ட்ரக் ட்ரையாங்கிள். உற்பத்தி ஆகுறதெல்லாம் தாய்லாந்து, இந்தோனேஷியா போன்ற நாடுகள்ல உற்பத்தி ஆகும். இங்கே தான் வந்து மார்க்கெட்டிங். ஒரு தடவை கோவாவிலேருந்து நான் ட்ரெயினில் வந்துகிட்டு இருக்கேன், நாங்கள் செட்டாக வர்றோம். ஒரு கோவாவை சேர்ந்து வெளிநாட்டு மாணவர்கள் ஒரு 6-7 பேர் அதே வட்டியில் எங்களோட வர்றாங்க. எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். ராசிபூர் அப்படின்னு சவுத்தில் ஒரு இடம் இருக்குனாங்க. ராசிபூர்னு சேலத்தா? சவுத்துலையா? ராசிபுரமா இருக்கும். எஸ் ராசிபுரம். அங்கேண்ணா த பெஸ்ட் ட்ரக்ஸ் ஆர் அவைலபிள் தேர்னா. இதை நான் சொல்கிறதா 30 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த அளவுக்கு நம்ம ஊரெலாம் பெயர் பெற்றிருக்குது. எங்கள் ஊரில் அந்த வாழப்பாடி அந்த பக்கத்துல எல்லாம் அந்த மரவள்ளி கிழங்கெல்லாம் போட்டாங்கன்னா இவ்வளோ உயரத்துக்கு செடி வரும். அதுக்கு அடியில் பூரா கஞ்சா தான் இருக்கும். கொல்லிமலை பூரெலாம் கஞ்சா தாங்க. அங்கெல்லாம் நீங்கள் வந்து தடுக்கவே முடியாது. கஞ்சா இப்போ நான் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது லீவில் இருந்து நான் திரும்பி ஹாஸ்டலுக்கு வந்தேன்னா என் புக்கெல்லாம் எடுத்து பிரித்து பார்ப்பானுங்க, கஞ்சா கொண்டு வந்திருக்கேன் நான். அந்த அளவுக்கு சேலம் ஃபேமஸ். இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது. எல்லாம் நான் தான் சொல்கிறேனுங்களே, ஊழல், மது, கஞ்சா, போதைப் பொருள், விபச்சாரம், இதெல்லாம் நீங்கள் தடுக்கிறதுங்கிறது மனித இனம் இருக்கிறது முடியாது, நடக்கிற காரியம். அவ்வளோதான் சொல்லணும். இல்லை, தாவேக அரசு என்ன சொல்கிறாங்கன்னா 100 நாட்கள் வந்து எல்லா துறையிலும் வந்து நாங்கள் ஊழலை ஒழிச்சிட்டோம், லீக்கேஜ் வந்து குறைச்சிட்டோம், அரசுக்கு வந்து 5000 கோடி வந்து வரவு வந்திருக்கு அப்படின்றாங்களே சார். அதை கேட்டு சொல்லிட்டேன். சண்டை பிரச்சனை போன வழியெல்லாம் தவிடுபடின்னு விட்டு ஆட்டுற ரெக்கார்டுக்கு வேண்டியதுதான். என்ன ஆட்சி பண்ணாரு, என்ன எப்படி வருமானம் வந்தது, என்ன வருமானத்துக்கான சோர்ஸை சொல்லுங்க. என்ன நடந்தது? பாஜக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து, இந்த மோடியும் அமித்ஷாவும் வந்ததுலேருந்து இந்த நாட்டில் ஒரு தொழிற்சாலை எங்கேயாவது வந்திருக்குதா? இப்போ இந்த 100 நாளில் எங்கேயாவது நீ அடிக்கல் நாட்டியிருக்கியா? ஏதாவது ஒரு கட்டடத்துக்கு ஏதாவது போட்டிருக்கியா? ஏதாவது திட்டங்கள் சொல்லி இருக்கிறியா? ஒரு மருத்துவக் கல்லூரியோ, ஒரு கல்லூரியோ, ஒரு பள்ளிக்கூடமோ ஏதாவது கட்டியிருக்கியா? ஹாஸ்டலில் போய் இது பார்த்தேன், இன்ஸ்பெக்ட் பண்ணேங்கிற ஆய்வோட மாணவர் இதை வந்து விடுதி ஆய்வு செய்தார். அது உன் வேலையாது?
அதுக்குன்னு அந்த துறையை சேர்ந்த அமைச்சர்கள் முதலமைச்சரா பாக்குற நல்ல விஷயம் தானே சார் ஆய்வு அது உன் வேலை இல்லைங்க, உங்களுக்கு பெரிய வேலை. எவரு அந்த ஆதவர்ஜன் சொல்றாரு, அவருக்கு ரொம்ப வேலை இருக்குதான். அசம்பிளியில பதிலாம் சொல்ல மாட்டாராம், அவ்வளோ டைம் இருக்கு, அவ்வளோ பிஸியா இருக்காராம். சொல்றாரு, அதையும் நம்ம கேட்டுக்கிட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். தைரியமா ஒரு மந்திரி சொல்றாரு, தெம்பு இருந்தா திராணி இருந்தா பேசுக்க பார்க்கலாங்கிற அதை ஒரு லைன் ஒன்று வச்சிருக்காரு. அவரு எதுக்கு எடுத்தாலும் தெம்பு இருந்தா திராணி இருந்தார். அசம்பிளியில பதில் சொல்லாம எம்ஜிஆர் இருந்தார். அது காரணம் ஒரு உடல்நிலை சரியில்லாம அவரால் பேச முடியாம போச்சு. அப்ப கூட முடிஞ்சவரை எழுதி காட்டி விட்டார், எழுதி காட்டி பதில் சொன்னார். அசம்பிளியில வந்து சட்டமன்றத்தில் கேள்விக்கு பதில் சொல்லலன்னா இன்னும் என்னத்துக்கு வரணும், நாங்க என்னத்துக்கு வரணும், நான் உதயநிதி காட்டுறதுக்கு பதில் ஒல்லி தெம்பு இருந்தா திராணி இருந்தா உடனே மேல பேச உள்ள தேடுவாங்க, அவ்வளவுதான் நம்ம சொல்லுவோம். இப்ப சட்ட ஒழுங்கு முழுக்க முழுக்க வந்து முதலமைச்சர் கையில தான் இருக்கு, காவல்துறையும் சட்ட ஒழுங்கும். இப்ப இவ்வளவு பிரச்சனை நடக்கும்போது உடனே தீர்க்க முடியாது. ஆனா ஒரு அரசு பொறுப்பு எடுத்துட்டு பதில் சொல்லணும்ல சார். அந்த பொறுப்பு அதைத்தான் சொல்ல மாட்டாரு, அவருக்கு வேற வேலை இருக்குங்கிறாரு. ஆதவர்ஜனை தான் கேட்கணும், அது என்ன வேலை அவரை தான் கேட்கணும். ஒரு அமைச்சர் சொல்றாரு, இதுக்கு இவர் சொல்லுவாரோ, அங்க இருக்கிற அட்டண்டர் சொல்லுவாரோ, அங்க இருக்கிற பியூன் சொல்லுவாரோ, அங்க இருக்கிற ஆயா பதில் சொல்லுமா, எதிர்கட்சி கேள்விக்கலாம் அவர் பதில் சொன்ன பதில். இதுக்கு மேல என்னத்த பண்றது? இப்படிப்பட்ட ஆளுங்களை வந்து அமைச்சரை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு அமைச்சர் பதில் சொல்ற பதில் அது. அதைதான் அவர் உதயநிதி சொன்னாரு, உன் துறையா அது, உன்னுடைய துறை சம்பந்தப்பட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லலாம், அவர் துறை சம்பந்தப்பட்ட கேள்விக்கு அவர் தான் பதில் சொல்லணும். என்னுடைய பேஷண்ட்டுக்கு நான் தாங்க அவங்க ஏன் இந்த மாதிரி காம்ப்ளிகேட் ஆச்சுன்னு நான் தாங்க டாக்டர் இருந்துட்டு பதில் சொல்லணும். அது டாக்டர் ரொம்ப, நான் அமெரிக்காவில் இருந்தபோது அது மாதிரி தான் ஆச்சு. எனக்கு உடம்பு சரியில்லாம் நான் படுத்துட்டேன், ஜாண்டிஸ் வந்துருச்சு. இந்த அமெரிக்காக்காரனுங்களே ஜாண்டிஸ்னா சரியா தெரியாது, அவங்களுக்கு சில வியாதிகள்லாம் சரியா தெரியாது. நான் அந்த சிம்டம்ஸை பார்த்தோன்னே லிவர் மாட்டிக்கிச்சுன்னு அதை தெரிஞ்சு போச்சு, ஜாண்டிஸ் வந்துச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. கேலம்போஸ்ன்னு ஒரு பெரிய உலக புகழ்பெற்ற டாக்டர், அவர் தான் வந்து என்னை பார்த்தார். பார்த்துட்டு என்னமோ சொல்லிட்டு கிளம்பினார். நான் சொன்னேன், பிளட் டெஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும் சார். ஓகே, நாங்கள் ட்ரைனிங்க்கு போயிருக்கேன். டக்குன்னு வந்தார், யூ நோ ஹூ ஐ ஆம் அப்படின்னாரு. இருக்கலாம் சார், பட் இது எதுக்காக சொல்கிறேன், இந்த சிம்டம்ஸ் எனக்கு இருக்கு, இது பார்த்தா ஜாண்டிஸ் மாதிரி இருக்குது, நீங்கள் எடுத்தீங்கன்னா பரவாயில்ல. கோவம் வந்துருச்சு அவருக்கு. நர்ஸை கூப்பிட்டாரு, அவர் பிளட் இருக்கு எடுத்துரு அப்படின்ட்டு போயிட்டார். போயிட்டு நான் அதுக்கப்புறம் அந்த பிளட்டெல்லாம் கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து ஒரு 20 மைலுக்கு அந்த பக்கம் என்னோட கிளாஸ் ரூம் இருந்து அங்கே வந்து அந்த இடத்துல போய் கிளாஸில் உட்காந்துருக்கேன். மத்தியானம் 2 மணிக்கு வந்து அவர் நிற்கிறாரு கேலம்பஸ். என்னங்க ஆமாம், நீ ஏன் ஜாண்டிஸ்ன்னு சொன்னேன்னாரு. இந்த சிம்டம்லாம் இருந்தாலும் எங்கள் ஊரில் ஜாண்டிஸ்ன்னு சொல்லுவோம், உனக்கு ஜாண்டிஸ் இருக்கிறது வந்து தொலை அப்படின்னு. ஓகே ஓகே, அவங்களுக்கு அது தெரியல. அதே மாதிரி தான் ப்ரீஎக்லாம்டிக் டாக்சிமியான்னு ஒன்று இருக்குது, பிரசவ ஜன்னின்னு பேர். அது நம்ம ஊரில் ரொம்ப காமன். அங்கே டாக்டர் கிங் ஹோம்ஸுங்கிற ஒரு பார்க்குறாரு அந்த கேஸை. அவர் உடனே கூப்பிட்டார். அந்த மெக்சிகன் கேர்ள் ஒருத்திக்கு ஒரு பிரசவத்தில் கடுமையான ஜாண்டிஸ் எல்லாம் வந்து படுத்துருக்கு. நாங்கள் 3 பேர் இந்தியர்கள். அவர் வந்து அந்த அவனுங்களை அவனுங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியும் அப்படின்னு கூப்பிட்டாரு. கூப்பிட்டு வச்சோன்னே நான் சார் சொன்னேன், பிஇடியா இருக்கணும் சார். பிஇடினா என்ன, ப்ரீ எக்லாம்டிக் டாக்சிமியான்னு. அது இங்கே இருக்க மாட்டாரு, இவன் அமெரிக்கன் இல்லை, இவன் மெக்சிகன். ஓகே, அதாவது மெக்சிகோவில் அது ரொம்ப ஜாஸ்தி இருக்குது சார். அதாவது செக் பண்ணி பார்த்தா இருந்தது. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, அவங்க இந்த கேஸ் எல்லாம் அவங்க பார்த்தது இல்லை, அவங்களுக்கு தெரியாது. ஓகே, அது மாதிரி தான். இப்போ அந்த விஷயத்துக்கு எங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு கேட்டுக்குவாங்க. அங்கே அவங்களுக்கு அந்த பெரிய மனசு இருந்தது, அந்த இது இருந்தது, பரந்த மனப்பான்மை இருந்தது. அவன் ஸ்டூடெண்ட்லாம் பார்க்க மாட்டாங்க, கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. நர்ஸுக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. இந்த ஆதவர்ஜன் மாதிரி இருந்தா என்ன வருது, இவருக்கும் தெரியாது, சொல்றவனு சொல்ல விட மாட்டேங்கிறாரு. என்ன பண்றது? இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஆதவர்ஜன் என்ன பேசுறாருன்னா, நாங்க 108 பேரு, நீங்க 57 பேரு தான், நாங்க ஏன்ச்சனா உங்களால வந்து பேசவே முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறது ஒண்ணு பேசுறாரு. பேச்சு எப்படி சார் பாக்குறீங்க? அதான் அவர் என்னங்கிறது தெரிஞ்சு போச்சு. சட்டமன்றத்தை வந்து குஸ்தி மண்டபம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு, குத்துச்சண்டை மைதானம் நினைச்சுக்கிட்டாரு. அவருடைய கணிப்பு இருக்க சட்டமன்றம் குத்து சட்ட மைதானம் நினைச்சிட்டு இருக்காரு. அப்படிதான் பேசுறாரு. 57 பேர் தேவையில்லைங்க, 5 பேர் கூட போதும். பஞ்சபாட்டவருக்கு 5 பேர் தான், கௌரவர் 100 பேர்த்த போட்டாங்க. அது அவருக்கு சொல்லி அவங்க
அவருடைய மேற்பார்வையில் தான் ஆட்சி நடக்குது. அமித்ஷாவுடைய மேற்பார்வையில் தான் நடக்குது. ஏற்கனவே அவங்களுக்கு மணி அடிச்சு விட்டாங்க. தனுஷை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. தனுஷ் வந்தாருன்னா விஜய் என்ன ஆவார்னு யாருக்கு தெரியும், பார்க்கலாம். இல்லை, அமித்ஷாவுடைய ஆட்சியாக தான் விஜய் ஆட்சி நடக்குதுன்றீங்க. ஆனால் தமிழக சட்டமன்றத்தில் நீட்டுக்கு ஏதாவது தீர்மானம் போடுறாங்க. அப்புறம் வந்து FCRன்னு சொல்லக்கூடிய சட்டத்துக்கு ஏதாவது தீர்மானம் போடுறாங்க. இப்போ தமிழ்தாவாதத்தை முதல்ல பாடப்படும் தீர்மானம் போடுறதுனா பாஜக எதிர்ப்பு நிலைப்பாடுன்னு எடுத்துக்க முடியாதா சார்? அது எதிர்ப்பு நிலைப்பாடுங்கிறதெல்லாம் இதெல்லாம் சாதாரண விஷயங்க. தமிழ் தாய் வாழ்த்தை 30ஆவது தடவை கூட பாடலாங்க. இப்போ இந்திரா காந்தி இவர் அந்த மந்திரி சபையில் வந்து 10ஆவதா 15ஆவதாவோ தான் இருந்தார். அவர் லால் பகதூர் சாஸ்திரி இறந்த உடனே இந்திரா தான் பிரைம் மினிஸ்டராக வந்தார். 15ஆவது இடத்துல இருந்தார். 2ஆவது இடத்துல இருந்த குல்ஜாரிலால் அந்த இவர் வரவே இல்லையே. அது இடத்தை பொறுத்தது இல்லை, உங்கள் சாமர்த்தியத்தை பொறுத்தது. தமிழ் தாயை நீங்கள் ஒன்றும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீங்கள் பிரமிடில் பார்க்குறோம், பிரமிட் தான் மனிதர்களால் கட்டப்பட்ட முதல் இது சின்னம். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட முதல் சின்னம் 8000 வருஷத்துக்கு மேலே ஆகுது. உள்ளே பார்த்தாக்கா இருக்கிற பழமையான அந்த பிரமிடில் வந்து தமிழ் எழுத்துக்கள் இருக்கு. தமிழ் அவ்வளோ பழமையானதுங்க. பிரமிட்டுக்குள்ளாரியே தமிழ் எழுத்து இருக்குதுன்னா அது எவ்வளோ பழமையாக இருக்குது. அதை வந்து தமிழ் தாய் வாழ்த்து இவனுக்கு 3ஆவதுல பாடுறதுனால கெட்டு போகுது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த தமிழுங்க. அது எல்லாம் முடிஞ்சு போச்சு. தொல்காப்பியருடைய காலம் என்னன்னு தெரியாது. 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுங்கிறான். பிரமிட்ல வந்து தமிழ் எழுத்துக்கள் இருக்குதுங்கிறான். அதெல்லாம் இருக்குது. முதல் மனிதனே வந்து லெமூரியா கண்டத்தை சேர்ந்த திராவிடர்கள் தான் அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் நமக்கு இருக்கும்போது இவனுங்க இந்த பானிபூரி விற்கிற பசங்க வந்து இது சட்டம் பண்ணலனாக்கா தமிழ் கட்டு போதா? வேலை இல்லை, விடுங்க பார்க்கலாம். ஓகே சார், இவ்வளோ நேரம் நிகழ்வு கலந்து கொண்டு பல்வேறு கருத்து இருப்பேன். நன்றி சார்.